கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 1 வயது குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையிலிருந்து கோவில்பட்டி சென்ற கார் மீது அரியலூரிலிருந்து சென்னை சென்ற அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதியது. மங்கலம்பேட்டை புறவழிச்சாலையில் நடந்த இந்த விபத்தில் கார் சாலையை விட்டு சுமார் 10 அடி தூரம் தூக்கி வீசப்பட்டதில் காரில் இருந்த 3 படுகாயமடைந்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகளால் ஏற்படும் விபத்துகள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாநகரில் உள்ள 23 கடைகளில் காலாவதியான குளிர்பானங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. காந்திபுரம், வஉசி பூங்கா, காந்தி பார்க், RS புரம், பீளமேடு, கணபதி, சாய்பாபா காலனி, வடவள்ளி, சுந்தராபுரம், கிணத்துக்கடவு, தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி ஆகிய பகுதிகளில் உள்ள மொத்த மற்றும் சில்லறை பணியாளர்களிடம் இதுபோன்று காலாவதியான குளிர்பானங்கள் விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இவற்றை கண்காணிக்க வேண்டிய உணவு பாதுகாப்புத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பிறந்து சில மணி நேரங்களே ஆன பச்சிளம் குழந்தையை சாலையில் வீசிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொம்மநாயக்கனஹள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தரைப்பாலத்தில் குழந்தையின் அழுகுரல் கேட்டதை அடுத்து அந்த வழியாக சென்றவர்கள் சாக்குப்பையில் சுருட்டி வீசிச் செல்லப்பட்ட குழந்தையை மீட்டுள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் குழந்தையை பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் தனியார் கல்லூரி பேருந்து ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் வீட்டு சுவற்றில் பேருந்து மோதி நின்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. SSM தனியார் பொறியியல் கல்லூரி பேருந்தை செம்பட்டியை சேர்ந்த கணேசன் என்பவர் ஓட்டி வருகையில் திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் பேருந்து ஒரு வீட்டின் சுற்றுச்சுவரில் மோதி நின்றது. உடனடியாக அப்பகுதி மக்கள் பேருந்தில் பயணித்த மாணவர்களையும் ஓட்டுநரையும் மீட்டனர். இந்த விபத்தினால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. மேலும் ஓட்டுநருக்கு உண்மையில் வலிப்பு ஏற்பட்டதா அல்லது குடிபோதையில் விபத்தை ஏற்படுத்தினாரா என விசாரித்து வருகின்றனர். மலேசியாவில் சிக்கித் தவிக்கும் மகனை மீட்டுத் தரக்கோரி தாய் கண்ணீர் மல்க வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். மேல்பட்டியை சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்பவர் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வாராந்திர மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு ஒன்றை அளித்தார். அதில் 2 வருடங்களுக்கு முன்பு தனது மகன் மலேசியாவிற்கு ஹோட்டல் வேலைக்கு சென்ற நிலையில் மகனை ஹோட்டல் முதலாளி சித்திரவதை செய்வதால் ஊருக்கே வந்துவிடுவதாக போனில் கதறி அழுவதாக தெரிவித்துள்ளார். எனவே தனது மகனை மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுத்து மீட்டுத் தர வேண்டுமென தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார்.